Hi everyone, welcome to I Think You Think channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது VStack and HStack எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் எக்ஸலில். ஆக்சுவலி VStack and HStackோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்கே நம்மக்கிட்ட ஒரு டேப்லர் காலம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேமு, ப்ராடக்ட், சேல்ஸ் இருக்குது. இன்னொரு டேப்லர் காலம் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நேமு, ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வேறு டீம் மெம்பர்ஸ் கொடுத்த டேட்டான்னு வச்சுக்கலாமே. இது டீம் ஏ, இது டீம் பி அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஸோ எது டோட்டல் கரெக்டாக வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகிற ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த VStack, விச் மீன்ஸ் வெர்டிக்கல் ஸ்டாக்கிங். HStack அப்படின்றது ஹரிசாண்டல் ஸ்டாக்கிங். அதுதான் பார்க்கலாம். இப்போது VStack எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு VStack டேப், அதுக்கப்புறம் இது வந்து ஹோல்டு பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை ஹோல்டு பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ரான்சஸ் என்டர் போட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு டேட்டாவுமே நமக்கு இங்கே கப்புள் ஆகிட்டு வந்துடும். ஸோ ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி அழகாக வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இப்படி தான் வந்து VStackை யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து எனக்கு சார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போது இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சார்ட் ப்ராக்கெட்டில் மறுபடியும் VStack ஸோ இந்த டேட்டா கமா இந்த டேட்டா ப்ராக்கெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது எத்தனாவது காலத்தை நம்ம சார்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு காலமா, செகண்ட் காலமா, தேர்ட் காலமா. எனக்கு வந்து தேர்ட் காலத்தை சார்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் காலம் என்ன ஆர்டரில் சார்ட் பண்ணணும், அசெண்டிங்காக டிசெண்டிங்காக. எனக்கு வந்து ஸ்மால் டு ஹை, ஸோ அசெண்டிங் ஆர்டர்லேயே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ விச் மீன்ஸ் ஸோ ஸ்மால் டு ஹைக்கு இங்கே சார்ட் ஆகிடுச்சு. 23, 25, 33 லைக்வைஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஷார்ட் அண்ட் VStack ஃபங்க்ஷனை மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போது இது எனக்கு ஒரு ஷீட்டில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் ஸ்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, மல்டிபிள் ஷீட்ஸில் இருக்கிறதையும் நம்மளால் ஸ்டாக் பண்ண முடியும். இப்போது இது மல்டிபிள் ஷீட்ஸில் இருக்கிறத எப்படி புல் அவுட் பண்ணி ஸ்டாக் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு VStack ப்ராக்கெட்டில் இந்த சேல்ஸ் நம்பர். ஸோ இதை இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்னன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 7 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ செவன் ரோஸ் இருக்குது. ஸோ 7 ரோஸுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அப்படியே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எத்தனை ஷீட் வேணுமோ அத்தனை ஷீட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் 1, 2 and 3 சொல்லிட்டு இது மூணுக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா மூணுத்துக்கான டேட்டாவுமே எனக்கு இங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ சேல் 1ல் இருக்குது, சேல் 2ல் இருக்குது, சேல் 3ல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சேல் 2ல் பார்த்தீங்கன்னா 2 zeros இருக்குது, சேல் 3லேயும் 2 zeros இருக்குது. ஏன்னு பார்க்கலாம். இப்போ சேல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 ரோஸ்க்கு தான் எங்கிட்ட டேட்டா இருக்குது. வேறு சேல் 3லேயும் எங்கிட்ட 5 ரோஸ்க்கு தான் டேட்டா இருக்குது. ஸோ அதனால தான் மிச்சம் 2 ரோஸ் வந்து எனக்கு ஜீரோஸ்ன்னு காமிக்குது. ஓகே, எனக்கு இப்போது இப்படி வரக்கூடாது, ஜீரோஸே இல்லாமல் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு இப்போ இதே VStack முன்னாடி வந்து ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணணும். ஃபில்டர் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிவிட்டு இங்கே கமா போட்டுட்டு அகைன் வந்துட்டு மறுபடியும் VStack இப்போ போயிட்டு மறுபடியும் இதே சேல்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் காலமை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். வித் 7 இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு போட்டு ஸ்மாலர் அண்ட் கிரேட்டர் சிம்பிள் மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே டபுள் கோட்ஸ் 2 மென்ஷன் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ரான்சஸ் போட்டோம் அப்படின்னா இது வந்து எதுக்காகனா
எம்டி செல்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த லெஸர் தென் கிரேட்டர் தென் ப்ராக்கெட் அண்டு டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு டேட்டா வந்துடுச்சு பாருங்க. ஸோ என்ன இருக்கோ அது மட்டும் வந்திருக்கு. ஸோ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேட்டா தான் இருந்தது, 4 டேட்டா வந்துச்சு. 3ல் 4 டேட்டா வந்து 4 டேட்டாவுமே வந்துடுச்சு. வந்துட்டு இப்போது எனக்கு ஜீரோஸ் எதுவுமே இல்லை இங்கே இந்த இடத்துல. ஸோ ஜீரோஸ் இல்லாமல் எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் ஃபில்டர் அண்டு ரீஸ்டாக்கு ரெண்டும் காம்பினேஷனில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வருது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஸ்டாக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது. அண்ட் ஹெச்டாக் ஃபங்க்ஷனும் இதே கான்செப்ட் தான். ஈக்குவல் டு ஹெச் ஸ்டாக் சேம். அதே மாதிரி இது 2 காப்பி பண்ணிக்கலாம். காமா இதில் 2 காப்பி பண்ணிக்கலாம் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ ரெண்டுமே வந்து பக்கத்தில் ஃபில் ஆகிடும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா லைக் இங்கே 4 டேட்டா காப்பி பண்ணோம், இங்கே 5 டேட்டா காப்பி பண்ணோம், மிச்ச டேட்டாக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இது ஈக்குவலாக பண்ணிவிட்டு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து விஸ்டாக் அண்டு ஹெச்டாக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டீம்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe to I Think You Think channel and all the best. Wish you all success. Thank you.